அன்பு ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வியாழக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுக்கு இரக்கம் காட்டினீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளின் பகலின் வெளிச்சத்திலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களை ஏற்று வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாரா. இந்த நாளிலும் சங்கீதக்காரர் தம்முடைய சங்கீதத்திலே இப்படி பாடியிருக்கிறார். அவர் சொல்லும்போது நம்மை அவருடைய ஜீவிதத்திற்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அதில் இந்த 119வது சங்கீதம் 10-11வது வசனம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை யோசிப்போம். அவர் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி விலகச் செய்யாதரும் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நாம் சிந்திக்கும்போது ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசிப்போம். 119வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். 10வது வசனம் சொன்னது முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். 2வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை தேடுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது என்று 34வது சங்கீதத்திலே தாவீது பாடியிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய தேடல் நாம் எவ்வளவு ஆர்வத்தோடு அவரை தேடுகிறோம் என்று சொல்லுகிறார். எந்த நிலையிலும் மணிமக்களாகிய நாம் அவருடைய கற்பனைகளை விட்டு வழி விலகி செல்லக்கூடாது என்று தேவன் தீர்மானிக்கிறார். 119வது சங்கீதம் 34வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்வேன். உம்முடைய வேத பிரமாணங்களை கை கொள்வதற்கு எனக்கு முழு இருதயத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட உணர்வை தாரும் என்று சொல்லுகிறார். தேவனை பின்பற்றுவதற்கு மனுஷீகத்தில் நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு நாம் அவரை துதிப்பதோ சேவிப்பதோ நமக்கு நல்ல பக்தியை தராது. ஆனால் ஆர்வம் உண்டு அல்லவா? ஒரு பணியினை செய்வதற்கு அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையினுடைய நியமமாக இருந்தாலும் சரி, நமக்குள்ளாக அதை பற்றிய ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வேண்டும். அந்த ஆர்வத்தோடு அதை கை கொள்ளும்போது தான் நாம் அதற்குள் இணைக்கப்பட்டு ஒன்றாக சேர முடியும் என்பதை இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றி நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் அதுதான். விருப்பத்தோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் செய்கிற பணிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு மனுமக்களாகிய நாம் உலகத்திற்கும்
ஆண்டவருக்கும் பணி செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஒருவனை பகைத்து மற்றவனை நேசிப்பான், அல்லது மற்றவர்களை பகைத்து இன்னொருவனை நேசிப்பான். ஒருவருக்கு ஒருவர் தான் ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமே ஒழிய இருவருக்கு ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாது என்று மத்தேயு 6:24 சொல்லுகிறார். கொலேசியர் 3:22 வாசிப்போம் என்றால், நாம் மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க ஊழியம் செய்யாமல், பார்வைக்கு ஏற்றபடி ஊழியம் செய்யாமல், தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். 11வது வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு என் வாக்கை உம் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசங்கள் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். இதை குறித்து நாம் வாசிக்கும்போது 37வது சங்கீதம் 31வது வசனம் சொல்லுவதை நாம் வாசித்து பார்த்தால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய வேதம் அவன் வாயில் இருக்கிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் வாயில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று சொல்லுகிறார். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீது சொல்லும்போது இங்கு சொல்லுகிறார், தேவன் அருளிய வேதம் அவன் வாயில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை என்று சொல்லுகிறார். 40வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே, எனக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இங்கு 40வது சங்கீதம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் படுகிற பிரயாசங்கள் என்ன? எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்குள் ஜீவிக்கிற ஜீவிதத்தின் குணங்கள் நம்ம எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலையிலும் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அனுபவம் எப்படிப்பட்டது? தேவ சமூகத்தில் ஆண்டவரை குறித்த ஒரு பிறப்பின் வர்த்தமானத்தை அங்கு மரியாள் கேள்விப்பட்டு தன் இருதயத்திலே அதை வைத்து வைத்தாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி, தெய்வீக சத்தங்கள் ஆனாலும் சரி, போதனைகள் ஆனாலும் சரி, அது நம் இருதயத்திற்கு ஏற்றவைகளாக இருந்தால் அதை நாம் நம்முடைய இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தை எப்படி நமக்கு ஆசீர்வதித்து தருகிறது என்பதை யோசித்து, சங்கீதக்காரர் பாடியது போல அவருடைய வசனங்களை நாம் தியானித்து அதை கை கொண்டு நம் இருதயத்தில் வைக்கும்போது, தேவன் அவருடைய வேதம் எப்பொழுதும் நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் பாவ ஈடுபாடுகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த காலை வேளையில் நம்மோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நம்மை காக்கிறது என்பதை சற்று யோசித்து தேவனுக்கு பிரியமாய் நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் வைத்து அதற்கேற்ற ஜீவிதத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்பதற்கு எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு உம்முடைய பிரசன்னம் இருந்து காத்துக்கொள்ளும். கேட்ட பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இணைந்ததற்காக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து எப்பொழுதும் அவருடைய போதகங்களை, அவருடைய வசனங்களை நாம் காத்து நடப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.